ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சிறிய நிலம் மட்டுமே இருந்தது. பெரிய வருமானம் இல்லை. ஒரு நாள் சந்தைக்குச் சென்றபோது ஒரு முதியவர் அவரிடம் ஒரு விசித்திரமான விதையை கொடுத்தார். இதை கவனமாக நட்டு வளர்த்துப் பாரு என்றார். கண்ணன் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து நிலத்தில் நட்டார். சில நாட்களில் அது வேகமாக வளர்ந்து ஒரு அழகான செடியாக மாறியது. அதில் ஒரே ஒரு பெரிய பழம் மட்டும் வந்தது. அந்த பழத்தை பறித்தபோது அதன் உள்ளே பொன் நாணயங்களால் நிரம்பியிருந்தது. கண்ணன் மிகவும் மகிழ்ந்தார். ஒவ்வொரு மாதமும் அந்த செடி ஒரு பழம் கொடுத்தது. அவரது வாழ்க்கை மெதுவாக வளமானது. ஆனால் சில காலத்திற்குப் பிறகு, ஏன் மாதத்துக்கு ஒரு பழம் மட்டும்? இந்த செடியை இழுத்து பிடுங்கி எல்லா பொக்கிஷத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து விடலாமே என்று எண்ணினார். அவர் அவசரமாக செடியை பிடுங்கினார். ஆனால் உள்ளே சாதாரண வேர் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு அந்த செடி மீண்டும் வளரவில்லை. அப்போதுதான் கண்ணன் தனது தவறை உணர்ந்தார். கதையின் நெறி: பொறுமையும் திருப்தியும் இருந்தால் செல்வம் வளர்கிறது. பேராசை வந்தால் அது அழிகிறது.